சிலம் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து ஈசன் சிலம்பாலயா சிலம்பமுடைய ஆசை. என்னோட பேர் ஈசன். அகில பாரத சிலம்ப கவுன்சில் சார்பாக நமக்கு வந்து மலேசியாவில் நடைபெற்ற 8வது உலக போட்டி இன்டர்நேஷனல் சிலம்ப போட்டியில் நாங்கள் ஒரு 10 பேர் கலந்துக்கிட்டோம். அதில் வந்து 8 கோல்டு மெடல், 9 சில்வர் மெடல், 6 பிரான்ஸ் மெடல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த என்னுடைய மாணவர்கள். ஆமாம், 8ஆம் தேதி இங்கேருந்து கிளம்பணும். 9, 10, 11 போட்டி 2 நாள் டூர் மாதிரி சுற்றிட்டு இன்னைக்கு காலையில் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அந்த நம்ம மலேசியாவில் உள்ள முரளிதரன் ஆசான், சுரேஷ் ஆசான், கலைமணி ஆசான், இது 3 ஆசானுடைய இன்சார்ஜில் போயிருந்தோம். எல்லாமே எங்களுக்கு அக்காமடேஷன்லேருந்து, சாப்பாடுலேருந்து, ஃபுட்டுலேருந்து டோர்னமெண்ட் நல்லா நடந்தது. ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. நல்லபடியாக முடிச்சுட்டு இப்போ இங்கே மாணவர்களுடைய இப்போ பெருமை சேர்க்கிறமா, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறமா வந்திருக்கோம். நன்றி. இல்லை, அதுக்கான முயற்சி பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்க்கறதுக்கான இப்போ நான் இப்போ இது போய் என்னுடைய மாணவர் பிளஸ் ஆசான், அவங்க சண்முகப்பிரிய ஆசான். இப்போ இவங்க யாருன்னா வந்து அபுதாபியில் இருக்காங்க. நம்முடைய ஈசன் சிலம்பாலயா அபுதாபியில் கிளை இருக்கு, அங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்க 3 ஸ்டூடெண்ட் கூட்டு வந்தாங்க. அவங்க 3 பேரும் பிரேசர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து 6 பிரேசர் வந்திருக்காங்க. இப்போ அவங்கள அதை பற்றி சொல்லுவாங்க. அந்த சிலம்ப கலை வளர்றதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முதலமைச்சரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பார்ப்போம். அதில் மாற்றம் கிடையாது. அதுக்கான எங்களுக்கு ஒரு எங்களுக்கு தெரியல, கரெக்டாக தெரியல. அதுக்காக முயற்சி பண்ணுவோம். கஷ்டப்பட்டு உழைச்சி குழந்தைங்க பிரைஸ் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து ஆசீர்வாதம் வாங்க எங்களுக்கு ஆர்வலாக இருக்கிறோம். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம டேரக்டாக இந்த மாதிரி கான்டாக்ட் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச கலையை கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கான ஒரு போட்டி நடக்குதுன்னு அறிவிக்கிறாங்க, போகிறோம். மற்றபடி அரசியல் சம்மந்தப்பட்ட பெருசாக நமக்கு தெரியல. ஆனால் வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வந்திருக்காங்க தெரிஞ்சு அவங்க சைடில் கூப்பிட்டாலும் போகலாம். இல்லை எங்கள் லோக்கலுடைய அந்த அமைச்சர் லிங்கில் இருக்கிறவங்க, அந்த அமைச்சர் சைடில் ஆளாக இருந்தாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எங்களுடைய மரியாதை செஞ்சுட்டு வருவோம். பசங்களை ஆசீர்வாதம் வாங்கி இந்த மரியாதை செஞ்சுட்டு வர தயாராக இருக்கிறோம். அதாவது இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி மலேசியா டோர்னமெண்ட், வெளிநாட்டு டோர்னமெண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கிடையாது. இது வந்து அந்தந்த பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு தான் கூட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் கோச்சிங் கொடுத்து பேரண்ட்ஸ் கையில் போயிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் அது கவர்மெண்ட்ல வந்து இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வந்து கவர்மெண்ட் போட்டியும் அல்ல. இப்போ கவர்மெண்ட் அரசாங்க போட்டின்னா அரசாங்கம் கூட்டிட்டு போவோம். இப்போ நம்ம கேலண்டியோ நம்ம இதெல்லாம் போகிறோம் இல்லையா, ஒலிம்பிக் போகிறோம்னா அதனுடைய பாதைகள் வேற. அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுன்னு அவங்களுடைய கூட்டு போவாங்க, அதனுடைய ரூட்டு வேற. இப்போ இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ஃபெடரேஷன் போட்டி நடத்துறது போகிறோம். ஆனால் இது மாதிரி இருக்கு செஞ்சாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நிறைய மாணவர்கள் ஆரோக்கிய வேகமாக இருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, நல்ல வெற்றி வாய்ப்பு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மாணவர் இருக்காங்க. ஆனால் இதுக்கு பணத்தினால நிறைய பேர் போக முடியாமல் இருக்கு. சிலம்பம் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது. குறைஞ்சபட்சம் எனக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. சிலம்பம் மாணவர் பண்ண ஒரு 10 லட்சம் 15 லட்சம் மாணவர்கள் இருப்பாங்க. இப்போ இது அதனால வந்து நிறைய விஷயங்கள் நல்லா ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துட்டு வருது. 10 வருஷம் முன்னாடி 40 பேர் இந்த டோர்னமெண்ட்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4000 பேர் இருக்காங்க. சமீபத்தில் சிஎம் கப்பை அறிவிச்சிருக்காங்க. எனக்கு போன தடவை பார்த்தீங்கன்னா 3000 சில பேர் சிஎம் கப்பில் கலந்துட்டு இருக்காங்க. அதில் நாளுக்கு நாள் சிலம்பம் ரொம்ப மிக வேகமாக வளர்ந்துட்டு வருது. நல்ல கட்டமைப்பு பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ ஸ்கூல் போட்டி நடக்குது. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போட்டி வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ரொம்ப கரெக்டாக நடக்க மாட்டேங்குது. உழைக்கிற மக்களுக்கு கரெக்டான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை. அது இந்த வருஷம் நம்ம டிவிஷன்ல இருந்து மாத்திருக்காங்க. அது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு. கண்டிப்பா கிடையாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. கிரிக்கெட் எங்க இருக்கு, சிலம்பம் எங்க இருக்குங்கிற மாதிரி கிரிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய எஃபெக்ட்லாம் வந்து கிடைக்கிறது இல்லை. அது மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு வரணும். சிலம்பம் சார்ந்தவன் நேசிக்காம எல்லாரும் சிலம்பத்தை நேசிச்சோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு விழிப்புணர்வு வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் தான் அது ஒரு மாற்றம் வந்தது. அந்த மாதிரி சிலம்பம் நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டு, நம்மளுக்கு அது வேணும். அப்படியே விழிப்புணர்வு ஒவ்வொரு மனிதர்களும் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாற்றங்கள் வரலாம். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கொண்டு போனோம். அதை கற்றுக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள்லாம் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம். பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்கிறதுனால இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்க கவர்மெண்ட் அதை சப்போர்ட் பண்றது? முதல்ல கவர்மெண்ட் சார்ந்த அந்தந்த ஏரியாவில் இடம் இருக்கு, நீங்க ஃப்ரீயா எடுத்துங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலே நல்லா இருக்குமே. இடம் இல்லாம கஷ்டப்படுறோம். ஒரு வாடகை கொடுத்தா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு கவர்மெண்ட் கிரவுண்ட் இருக்கு, அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாலே போதுமே. எங்களுக்கு 4 பிள்ளைங்க சொல்லித்தர முடியுமா இல்லையா? அதுக்காக வாய்ப்பு கொடுக்கலாமா? நான் நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன் ஜி. வருஷம் நம்ம டோர்னமெண்ட் போயிட்டு வருவோம். இந்த மாதிரி பேட்டி கொடுக்கும்போது எங்களுடைய குறைகளை சொல்லுவோம். டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு இடங்கள் கிடையாது. அதுக்கு நம்ம கல்யாண மண்டபம் தேடி ஓட வேண்டியிருக்கு, வேற ஏதாவது இடம் பிடிக்க வேண்டியிருக்கு. நீ உதவி கல்யாண மண்டபம் இன்னைக்கு என்ன ரேட் ஆகுது? 40,000 குறைஞ்சு போச்சு. சின்ன மண்டபம் கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கான கட்டமைப்புகள் பெருசாக இல்லை. அது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. நான் ஒரு ஆடிட்டோரியம் கட்டுங்க, இந்த மாதிரி ஸ்டேஜும் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் நல்லா இருக்கும். ஒரு கலை வளரும் போது அதுக்கு கொஞ்சம்
செஞ்சாங்கன்னா பசங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே காசு தானே பண்ண வேண்டியிருக்கு. எது செஞ்சாலும் பேரண்ட்ஸ் தான் காசு கொடுக்குறாங்க. இப்போ நாங்க உழைக்கிறதுக்கு ஃபீஸ் வாங்கி கற்றுக் கொடுத்து புலப்படுத்திட்டு இருக்கோமே தவிர ஒரு டோர்னமெண்ட்னு வரும்போது அதுக்கு இப்போ நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து அங்கே தங்குற செலவு சாப்பாடு செலவு எல்லாமே பிள்ளைங்களே பண்ணி தான் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஏதாவது பெர்சன்டேஜ் பண்ணாங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் போட்டி, ஸ்டேட் போட்டி, நேஷனல் போட்டி நடத்தும் போது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்டேடியம் இருந்துச்சுன்னா வசதியா இருக்கும். கம்மியாக ஃபீஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் 40,000 கொடுக்குறது 4,000 ரூபா ஃபீஸ் போட்டாச்சுன்னா அந்த பசங்களுக்கு ஃபீஸ் குறையும் இல்லையா? அதுக்கு வசதியா இருக்கும்ல. சிலம்பம் வளருது, சிலம்ப ஆசால் நிறைய பேர் வளர்த்துட்டு வராங்க. நிறைய அசோசியேஷன் கழகங்கள் சேர்ந்து செயல்படுது. என்ன கவர்மெண்ட்ல முடிஞ்சது பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் பேரண்ட்ஸோட பேரன் குறையும். எங்களுக்கு ஒன்றாங்கல்ல, பசங்க ஃபீஸை போட்டு அவங்ககிட்ட புடுங்க தான் செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளவு வேணும் அவ்வளோ கேட்கறோம். அதை குறைக்கணும் அப்படின்னா வெளியாள் சப்போர்ட் வேணும். இப்போ ஒரு கிரிக்கெட்டுக்கோ மற்ற விஷயத்துக்கோ ஒரு ஸ்பான்சர் கூட கிடைக்குது. இங்க சிலம்பத்தை யாரும் கொடுக்கறது இல்லை இல்லையா? ஒரு கவர்ச்சிகரமான விஷயத்துக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அந்த விளம்பரம் வரவங்க ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. இந்த கணக்கு யாரும் கொடுக்குறாங்க? யாருக்கு ஸ்பான்சர் கொடுக்கல. ஸ்பான்சர் கேட்டாலும் பெருசாக அதை ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு போட்டி நடத்துறாங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவாகுதுன்னா ஒரு பெரியவங்க ஒரு 5-6 பேர் ஆளுக்கு ஒரு 50,000 கொடுத்து ஸ்பான்சரா கொடுத்தாங்கன்னா பசங்கிட்ட ஃபீஸை குறைச்சிட்டு ஈஸியா பண்ணிடலாம். அதுக்குள்ள வழியே கிடையாது. எது செஞ்சாலும் நம்மளே கஷ்டப்படணும், நாமளே செய்யணும். இப்போ நம்ம அங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு கேளம்பாக்கம் ரோட்ல ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கும் ஃபீஸ் தான். ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, வெறும் 16,000 தான் ஃபீஸ் கேட்குறாங்க. அதாவது குறைஞ்ச ஃபீஸ். இந்த மாதிரி தான் கேட்குறோம் நாங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டமைப்பு இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஃபீஸ் குறைவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்படிதான் கேட்குறோம். சரிங்களா? வணக்கம், நான் மேக்கிஷோர். நான் வந்து கிட்டத்தட்ட இந்த கலை வந்து 10 வருஷம் கற்றுக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்கள் அப்பா தான் எனக்கு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டாங்க. 10 வருஷம் கற்றுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கற்றுக்கிட்டு இப்போ 7 வருஷமா கிளாஸ் எடுக்கிறேன். மொத்தம் 17 வருஷமா இந்த ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நேஷனல் பிளேயராக இருந்தேன். முதல் தடவை இப்போ இன்டர்நேஷனல் போயிட்டு மலேசியா போயிட்டு 1 தங்கம் 1 வெள்ளி அப்படின்ற 2 தான் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலம்பத்தை வந்து நான் 10 வருஷம் நான் கற்றுக்கும் போதில் பார்த்தா ஆசான் சொன்ன மாதிரி தான் காம்படிஷன்ஸ் கம்மி. இப்போ நான் ஒரு ஈவெண்ட் போகிறேன் அப்படின்னா 30 பேர் இருப்பாங்க. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் போகிறாங்க, அந்த ஈவெண்ட்டுக்கு 150 பேர் 200 பேர் வராங்க. அப்போது சிலம்பம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோரு காட்டிலை பொங்கடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தலல் வீரத்தீர் குஞ்சென்றும் மூப்பென்றும் முன்றோ தத்தடிகிற தித்தடிகிற தித்தோம் தத்தடிகிற தித்தோம். இது பாரதியோட பாட்டு. என்னன்னா ஒரு சின்ன தீப்பொறி காட்டையே காட்டு தீயா மாத்திரும். அது மாதிரி நாங்கள் இப்போ போயிட்டு எடுத்திருக்க முயற்சிகள் பண்ற டோர்னமெண்ட் எல்லாமே சின்ன தீப்பொறி. கூடிய விரைவில் இந்த தீப்பொறி நாளைக்கு காட்டு தீயா மாறும். தமிழ்நாட்டில் தான் பிறந்தது சிலம்பம், தமிழ்நாட்டில் வளர்ந்தது சிலம்பம். இன்னைக்கு மலேசியா வரைக்கும் போயிருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இந்த தீப்பொறி நாளைக்கு உலகம் முழுக்க போகிறோம். 2036 ஒலிம்பிக் இந்தியாவில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. 2036 இந்தியாவில் நடக்கிற பட்சத்தில் 2036 சிலம்பம் ஒலிம்பிக்ஸில் கால் பதிக்கும். அதில் இந்தியா தங்கம் பதக்கம் வெல்லும். இது ஆரம்ப புள்ளி. இதுக்கு நாங்கள் கேரண்டி இருக்கோம். திறமையான மாணவர்கள் இந்தியாவில் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. தோண்டி இடத்த வர்றதுக்கு பல பேர் இருக்காங்க. ஒரு கோல்டு எல்லா கேட்டகரியிலும் கோல்டு அடிப்போம். ஒருத்தர் கிட்ட விட மாட்டோம். இந்தியா தான் 10 கோல்டு 15 கோல்டு சிலம்பத்திலே வரும். அந்த அளவுக்கு மாணவர்கள் எங்கிட்ட இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா இந்தியா தமிழரின் சிலம்பக்கலை உலகம் போற்றும் கலையா மாறும். அதற்கு சாதாரண புள்ளி தான், ஆரம்ப புள்ளி தான். அதுக்கு ஆசான் மாதிரி இப்போ நிறைய ஆசான்ஸ் இருக்காங்க. ஆசான்லாம் மூத்த ஆசான், கிட்டத்தட்ட ஆசான்கள் 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கள்ட்ட நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. ஏன்னா எல்லாமே ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம போயிட்டு இருக்கு. இப்போ கிரிக்கெட் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல அந்த ஏரியா வட்டார செயலாளர் எல்லாருமே 25,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்துட்றாங்க. இப்போ சிலம்பம் டோர்னமெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா காசு கிடையாது. இப்போ எங்களுக்கே அமௌண்ட் ஆச்சு, எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல. அப்போ ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிற பட்சத்தில் இப்போ 10 பேர் போகிறோம்னா நாளைக்கு 200 பேர் போவோம், 200 பேர் 2,000 பேரும் போவோம். அப்போ இங்கே இந்தியாவிலேருந்து 2,000 பேர் போனால் அங்கே என்ன ஆச்சு, மலேசியாவில் இருக்கிற டீமோட நாங்கள் பவர்னு காட்டலாம். ஏன்னா இங்கேருந்து போனதான் சிலம்பம். பிறந்தது தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்போ நிறைய நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 நாட்டில் இருக்குது. அப்போது தாய் நாட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டிப்பாக வரும். வேற லெவலில் கண்டிப்பாக கொண்டு போவோம். சிலம்பத்தை அடுத்த லெவலில் போகிறதுக்கு கேரண்டி. நாங்கள் உழைக்க ரெடியாக இருக்கோம். சப்போர்ட் பண்ணுறது கவர்மெண்ட் ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக வேற லெவலில் கொண்டு போவோம். நன்றி. வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம், நான் சண்முகப்பிரியா, அகில பாரத சிலம்பம் கவுன்சில் மற்றும் ஈசன் சிலம்பாலயா சிலம்பம் கோச். நாங்கள் வந்து 8th இன்டர்நேஷனல் சிலம்பம் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ எல்லாருமே ப்ரைஸஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்தியா 2nd பிளேஸ் வந்திருக்கு. பட் இவங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி நல்லா ஊக்கம் கொடுத்துச்சு அப்படின்னா இன்னும் நாங்கள் முதலிடத்தை பிடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அண்ட் தென்
இங்க இந்த காம்படிஷன் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் சிலம்பம் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுல இந்தியா சார்பா ஈசன், அண்ணா விஜய் ஈசன், அப்புறம் நான் சண்முகப்பிரியா, அப்புறம் எம் கிஷோர், அப்புறம் அபுதாபியை சேர்ந்த பவானி, இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ இந்தியா சார்பா நாங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல உலக நாடுகளுக்கு மத்தியில நாங்க உட்கார்ந்ததே ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்க குருநாதர் அண்ணா விஜய் ஈசன் அவர்களுக்கும், மலேசியால போட்டி ரொம்ப சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்த முரளிதரன் ஆசான் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலா ஒரு விஷயம், நல்ல விஷயம் பண்ணோம்னா பல தடைகளை தாண்டி நம்ம செய்யணும்னு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் எங்களுக்கு ஆக்சுவலா ஸ்டிக்ஸ் வந்து சிலம்பம் பண்ணக்கூடிய ஸ்டிக்ஸ் வந்து ஏர்போர்ட்ல மாட்டிக்கிச்சு, எங்களுக்கு வரல, ஸ்டிக்ஸே வரல, காம்படிஷனுக்கு முன்னாடி நாள் வரவே இல்லை ஸ்டிக்ஸ். அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப மலேசியா டீம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்டிக்ஸை ரிட்ரீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அது இல்லைன்னா எங்களால டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருக்கு, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நாங்க எங்க பிள்ளைங்க இந்த சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் யூ. வணக்கம், நான் பவானி கார்த்திக்குமார், ஆஷிகை ஈசன் சிலம்பால கோச்சாக இருக்கேன். அபுதாபியில் வந்து சிலம்பம் நடத்திட்டு இருக்கேன். பெற்றோர்களும் மாணவர்களும், அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் வந்து சிலம்பம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. அங்கே இருக்கிற பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாமே ஆர்வமாக சிலம்பத்தில் வந்து சேர்ந்து நிறைய பேர் இப்போ கொஞ்சம் ஒரு 2 பேர் 3 பேராக இருந்தவங்க அப்படி வளர்ந்து 50 பேருன்ற அளவுக்கு குறுகிய காலத்திலே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் 8th இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் மலேசியாவில் நடந்ததில் நானும் மாணவர்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன். கோல்டு, சில்வர், பிரான்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து இது போல் போட்டிகளை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டும் சரி, இல்லை ஸ்டேட் லெவல் மேட்ச், இப்படி எல்லாமே போட்டிகள் நிறைய நடத்துனாங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். நாங்கள் கலந்துக்கிட்டு சிலம்பம் வளர்கிறதுக்கும் ஒரு நல்ல மேடையாக அது அமையும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னை ஜெயிக்க வச்சது பெரிய ஆசான். அவங்க தான் மார்னிங் கிளாஸ் போட்டு தினம் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. கிஷோர் ஆசானும் எனக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. நன்றி. வணக்கம். இந்த காம்படிஷனில் பார்த்தோன்னா ஒற்றை கம்பு வச்சு அண்ட் ஸ்டிக் ஃபைட்டு ரெண்டு போட்டி தான் நடந்தது. போன வருஷம் போகும்போது நிறைய போட்டி நடக்கும். இப்போ சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா 15-16 வகையான போட்டிகள் உண்டு. நான் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வேல் கம்பு, மான் கம்பு, சுருள்வாள், டபுள் சுருள், இப்படி நிறையா போட்டிகள் உண்டு. இப்போ இந்த தடவை நடந்தது பார்த்தீங்கன்னா 2 போட்டிகள் தான். அதாவது ஒற்றை கம்பு அண்ட் ஸ்டிக் ஃபைட்டு தான் நடந்தது. ரெண்டுமே நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க. அது மாதிரி அது கான்ஃபரன்ஸ் பற்றி சொல்லிதாகணும். அதாவது வந்து உலக சிலம்பம் கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பில் இருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 8-9 நாடுகள் கலந்துக்குச்சு. நம்ம இந்தியா இல்லாது மலேசியா, சிங்கப்பூர், பக்கத்தில் வந்து தாய்லாந்து, அப்புறம் இந்தோனேஷியா, இது மாதிரி கலந்துக்குச்சு. எல்லாருக்குமே பார்த்தோன்னா முதல்ல ஒரு வட்ட மேடையை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரிச்சாக பண்ணாங்க. வட்ட மேடை நாற்காலி போட்டு அதில் நிறைய பேர் உட்கார்ந்துருந்து சிலம்பம் வந்து லோக்கல்லே கலந்ததை ஒரு தரம் உயர்த்தி மேலே கொண்டு நிப்பாட்டுற மாதிரி ஒரு வேறு லெவலில் இருந்தது. அதில் இந்தியா சார்பில் நாங்கள் எங்கள் 3 பேருக்குமே மரியாதை பண்ணாங்க. எங்களுடைய குறைகளை கேட்டாங்க, இதை அடுத்து எப்படி கொண்டு போக முடியும், அதெல்லாம் அந்த பற்றி விவாதித்தோம். என்னென்ன குறைகள் இருக்குது, எப்படி வந்து நம்ம போட்டியில் வந்து மார்க்கு மிஸ் ஆகுது, என்னென்ன தப்பு நடக்குது, ஒரு கிரிக்கெட்னா எப்படி ஸ்கோரிங் கரெக்டாக கிடைக்குது, அதை பொதுமக்கள் பார்த்தாலும் கிரிக்கெட் ஸ்கோர் தெரியுது, சிலம்பத்துக்கு தெரியறதில்லை, ஆசானம் மட்டும் தான் தெரியுது. அதை பொதுமக்களுக்கு தெரிந்த மாதிரி நம்ம விளங்க வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். யார் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும், தப்பு நடக்கக்கூடாது, அதை பற்றி பேசணும். எல்லாருமே ஒரு சில பற்றி பேசி எல்லாரும் ஒரு தடவை முடிவெடுத்தோம். சரி, இதுக்கு ஒரு வழிகாட்டலை கொண்டு வரலாம், எல்லா உலக நாடுகளுக்குள்ள ஒரே ஸ்கோர் சிஸ்டம் கொண்டு வரணுங்கிறத பற்றி பேசியிருக்கோம். மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. நல்லபடியாக குழந்தைங்களை ஜெயிச்சு வந்தாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சி வச்ச பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க செலவு பண்ணலாம்னா இந்த வெற்றி கிடையாது. மொத்தம் வந்து 10 பேர் நாங்கள் போயிருந்தோம். அபுதாபியில் வந்து 3 பேர், 13 பேர். இதெல்லாம் எங்கெல்லாம் இன்னொரு டீம் வந்து என்னுடைய நண்பர் சண்முகம் சொல்லி திருவொற்றியில் வந்திருந்தாப்புல, அவர் 17 பேர் கூட வந்திருந்தாங்க. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் கலந்துட்டோம். அவரும் நான் அடுத்த ஃப்ளைட்டில் வர்றாங்க. அவங்க நம்ம இல்லைன்னா இப்போ சேர்ந்து வந்திருப்போம். இல்லை அவங்களும் நிறைய ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்தாங்க. எந்த குறையும் கிடையாது. நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தோம்.